உன் வாழ்க்கையில நீ எடுக்கும் முடிவுகள் உன்னோடதுன்னு நீ நம்புறது ஒரு மாயை தான். நீங்க தேர்வு செய்யறது போல தோணும். ஆனா அந்த தேர்வுகளையே யாரோ முன்பே அமைத்து வச்சிருப்பாங்க. வெளியா பார்த்தா நீங்க தான் முடிவு செய்யற மாதிரி. ஆனா உண்மையில யாரோ உன் வாழ்க்கை நெறியை திருப்புறாங்க. உண்மையா யாரு ஜெயிறாங்க? அதை இந்த கதையில நான் காட்டுறேன். கடற்கரையோட கருப்பு மணல் பறக்கிற ஒரு கிராமம். இரவு காற்று வீசுற சத்தம் மட்டும். அந்த கிராமத்துல ஒரு ஆள் இருந்தான். அவன் பெயர் பிரசாத். அவன் நடக்கிற சப்தம் கூட தெரியாத அளவுக்கு அமைதி. அவன் கண்களில் ஒரு குளிர், அவன் குரலில் ஒரு நிதானம். ஆனா அவன் அருகே நின்னாலே மக்கள் பயப்படுவாங்க. அவன் சத்தமா பேச மாட்டான். ஆனா அவனோட மௌனமே ஒரு சொல்லாத வாளு. அதுதான் உண்மையான அதிகாரம். கிராமத்துல ஏதாவது பெரிய கலகமா நடந்தாலும் மக்கள் உடனே பேசுவாங்க. யாரோ பிரசாத தொடிச்சிருப்பானோ, அவனை கோபப்பட வச்சு விட்டார்களோ. ஆனா உண்மை என்ன? பிரசாத் கோபப்பட மாட்டான். அவன் கோபத்தை விட வேற மாதிரி ஆள். அவனோட அமைதிதான் அவனோட வலிமை. அவர் முடிவு எடுப்பது மெதுவா, ஆனா எடுக்கும்போது புலிய கூட புரியாத மாதிரி நடக்கும். அவன் யாரையும் தள்ளி வைக்க மாட்டான். ஆனா அவன் கொடுக்கிற தேர்வுகள்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கிராமத்துக்கு 2 அந்நியர்கள் வந்தாங்க. ஒருத்தர் பெயர் பிரதாப், இன்னொருத்தர் பெயர் கணேஷ். இவர்கள் கடத்தல் வேலை பண்றவர்கள். அவர்களுக்கு பிரசாதின் அமைதி புரியல. அவர்கள் நினைப்பு அமைதியா இருந்தா பலவீனம்தான். அதுதான் அவர்களோட முதல் தவறு. அவர்கள் கிராமத்துல தங்கள் ஆதிக்கம் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் தடங்கள் பிரசாத் தான். ஒரு இரவு, மின்சாரமில்லாத இருள் தெரு, காற்று வீசுறது மட்டும். அந்த இருள்ல பிரதாப்பன் கணேஷ் பிரசாதை முற்றுகையிடினாங்க. நீ எங்களுக்கு பிரச்சனை, நீ எங்க கட்டுக்குள் வரணும். அவர்கள் சொன்னாங்க, உனக்கு 2 வழி. முதல் வழி கிராமத்துல இருந்து மறைந்து போ. 2வது வழி எங்க வேலைக்கு பணியாடு. அவர்கள் நம்புறாங்க அவனை கார்னர் பண்ணிட்டோன்னு. ஆனா பிரசாத் ஒரே சிரிப்பு. அந்த சிரிப்பு இருளையே கீறுற போல. பிரசாத் மெதுவா பேசினான். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா நான் காட்டுற பாதையில இருந்துதான் முடிவு எடுக்கணும். அவன் 2 விரலை மேல தூக்கினான். ஒரு பாதை காடு, இன்னொரு பாதை துறைமுகம். பிரசாத் சொன்னா, இந்த 2 வழியிலையும் இரவு முடிவுல என்ன நடக்கணும்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். நீங்க எதை தேர்வு செய்தாலும் அது ஏன் திட்டத்துக்குள்ளதுதான். அவர்கள் அதை கேட்டு சிரிச்சாங்க. அவர்கள் நினைப்பு, இவனை நாம நாய் மாதிரி ஓட்டுறோம். ஆனா நிஜமா? அவர்கள் சிந்திக்கிற திசையையே பிரசாத் முன்பே திருப்பி வச்சிருந்தான். தேர்வு நடந்தது. ஆனா யாரோட கட்டுப்பாட்டில்? அவர்கள் சொன்னாங்க, துறைமுகம் வழி போவோம். அது அவர்களோட தேர்வு. ஆனா அந்த வழியையே யார் தயார் பண்ணி வச்சிருந்தா? பிரசாத். அந்த இருளான துறைமுகம், கடற்காற்று, நீரோட சத்தம், பாலம் கீழே பறக்கிற பறவைகள், அவை யாவும் ஒரு மேடை மாதிரி. அந்த மேடை அமைத்தவன் யார்? பிரசாத். அவர்கள் நினைப்பு, நாம் அவரை அழைத்து கொண்டு போறோம். ஆனா நிஜமா? அவர்கள் அவனோட விளையாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. துறைமுகத்துக்கு வந்த பிறகு 2 பேர் அங்க காத்திருந்தாங்க. யார் தெரியுமா? பிரசாத் நெருக்கடி காலத்துல உதவிய கடலோர மீனவர்கள். அவர்கள் உயிருக்கு உயிர் வைக்கிறவர்கள். பிரசாத் அப்படியே தலையை திருப்பி அந்த 2 ஸ்மக்லர்ஸை பார்த்தார். முழுசா அமைதி. பின்னர் சொன்னார், நீங்க நினைச்சது நான் உங்களுக்கு அடங்கி நின்றேன். ஆனா நான் அடங்குவதில்லை. நான் அமைதியைத்தான் தேர்வு செய்றவன். அதான் என் வலிமை. இந்த இரவில் என்ன நடக்கணும்னு முன்பே நான் தெரிந்தவன். நீங்க தேர்வு செய்தது உண்மையில் நான் அமைத்த வழிதான். பிரதாப்பன் கணேஷ் அந்த நேரத்துல முதல்ல உணர்ந்தாங்க. அவங்க எதை பாதை தேர்வு செய்தாலும் அது பிரசாத் கட்டுப்படுத்திய தேர்வே. நீங்க எந்த கதவு திறந்தாலும் அந்த கதவின் சாவி அவர்களோட கையில். அதுதான் தேர்வின் அதிகாரம். பிரசாத் சொன்னா, சத்தமா கத்துறவங்க தான் சக்தி அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஆனா உண்மையில சத்தமில்லாம தேர்வுகளையே கட்டுப்படுத்துறவங்க தான் அதிகாரத்துல இருப்பாங்க. கிராமம் முழுக்க அந்த இரவு உணர்ந்தது. வெற்றி யாருக்கு போகுது அவன் எவ்வளவு சத்தம் போட்டான் என்பதினால் இல்லை, அவன் கொடுக்கிற தேர்வுகளால்.
வாழ்க்கையில நீங்க பார்க்குற எல்லா தேர்வுகளும் உண்மையில் உங்களுதா அல்லது யாரோ முன்பே அமைத்த நாடகமா? மக்கள் தேர்வு செய்றாங்கன்னு தோணும். ஆனா உண்மையில் முடிவு செய்வது எந்த தேர்வுகளை அவர்களுக்கு காற்றோ அவன்தான். அதிகாரம் என்பது தேர்வுகளை கட்டுப்படுத்துவதில்தான் இருக்கிறது. மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னு தோணட்டும், அந்த முடிவின் முடிவை நீங்க தான் எழுதணும். தேர்வை கட்டுப்படுத்து, விளைவு இயற்கையாக உன்கிட்ட வருவதை பார். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.